இப்போ வந்துட்டு ஐஓபிக்கான எக்ஸாம் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12th ஜூலையில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட தான் இருக்குது. 10 டேஸுமே வந்து ப்ராப்பராக கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீசனிங் 30 மார்க்ஸ்க்கு 30 கொஷின்ஸு 60 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனிங்கில் பசில்ஸ் அது கொஞ்சம் நல்லா பாருங்கள். அண்ட் அது போக இன்புட் அவுட்புட் இருக்குல்ல, அதோட லாஜிக்ஸு அது எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த இதுக்கு மட்டும் பசில்ஸ் அண்ட் இன்புட் அவுட்புட் மட்டும் சால்வ் பண்ணிட்டே இருங்க. அந்த டச்லேயே இருந்துட்டு இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அண்ட் அது போக டிஐ அதே மாதிரி 30 கொஷின்ஸு 60 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்சர் சொல்கிறேன். டிஐ வந்து நார்மலாக கேட்டால் கண்டிப்பாக எல்லோரும் போட்டுருவோம். பட் கொஞ்சம் டெக்னிக்கல் லெவலில் கொஞ்சம் ஹையாக கேட்டிருக்காங்க, பிஓ மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, மெயின்ஸ் மாதிரி கேட்குறாங்கன்னா, அப்போ டிஐயோடைய லாஜிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்தியன் பேங்க் எல்பிஓ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் அது மாதிரி இது இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் டிஐ இருக்கு இல்லையா, டிஐ வந்துட்டு நல்ல லாஜிக்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இப்போது இதில் சால்வ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ உட்காந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ஓகே தான். பட் இதை வந்து டச் பண்ணிட்டே இருங்க. அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு 1 hour, இதுக்கு ஒரு 1 hour வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டச் விட்டு போயிடும். அப்போ அங்கே போய் செம்முக்கு ஸ்பீட் வராது. அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் படித்து வச்சுருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்டேக் நோட்ஸ்னு ஏதாவது போட்டு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் த லாஸ்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் நான் இது வரைக்கும் எதுவுமே ரீட் பண்ணல அப்படின்னா லாஸ்ட்டு 3 months படிங்க. இப்போ நம்மளுக்கு ஜூலையில் இருக்குது. ஸோ ஜூன், அப்போ என்னென்னா ஏப்ரல், மே, ஜூன். ஓகேவா? இந்த 3 monthோடைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸுமே வந்துட்டு ஃபுல்லாக எலாபரேட்டாக படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸஸ் எடுத்துக்கோங்க. சோர்ஸஸ் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய மேலாப்பில் மட்டும் கொஞ்சம் படிங்க. நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது, அதனால மேலே இருக்கிறது மட்டும், அதாவது ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிக்காமல் இந்த ஊரில் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு, இந்த போர்ட்டல் இந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுவே மோர் தென் எனஃப் தான். பட் நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் ஏப்ரல், மே அண்ட் ஜூன் இந்த 3 months இருக்கக்கூடிய அந்த டாப் நியூஸஸ் இல்லை ஏதாவது ஒரு இதில் டாப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஃபேர்ஸ் க்ளவுடில் வந்து வீக்லிலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குவிஸஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டடி ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பிடிஎஃபாக வருது. ஸ்மார்ட் கீட்டாலேயும் வீக்லி இருக்குது, குவிஸஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு சோர்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? திருப்பி அதாவது லைக் 2 வேர்ட், அதாவது டாபிக் படிக்கிறீங்க, அது போக அதில் என்ன இம்பார்ட்டண்ட் அது மட்டும் போதும். அதை திருப்பி ஒரு 4 times 3 times வந்து நம்ம படிக்க முடியும். ஏன்னா இருக்கிற டைமில் அவ்வளோதான் பண்ண முடியும். பேராகிராஃபு ஃபுல்லாக படிக்க முடியாது. ஸோ அதுக்கு கன்வீனியண்ட்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பசில்ஸ் வந்து நம்மளுக்கு பிஓ மெயின்ஸ் மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கோங்க. அண்ட் அது போக தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு 10 days வந்து கரண்ட் அஃபேர்ஸை போதுமான அளவுக்கு படிங்க. ஏன்னா இப்போ போய் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிருக்க முடியாது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுக்கோங்க. இல்லை டாப் 300 டாப் 100 நியூஸஸ் அந்த மாதிரி கிடைச்சாலுமே அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அதை வச்சு படிச்சுக்கோங்க. பட் நீங்கள் படிக்கிற பிடிஎஃபை 2 times 3 times படிங்க. ஏன்னா கண்டிப்பாக இது படிக்க முடியும். 10 days படிக்க முடியுமானா படிக்க முடியும். ஒரு பிடிஎஃப் வந்து ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பிடிஎஃப் 2 நாள், இன்னொரு பிடிஎஃப் 2 நாள். ஸோ 3 நாளில் நீங்கள் என்ன, அதாவது 3 மாதத்தோட பிடிஎஃபை வந்து நீங்கள் 6 days கவர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற 4 days வந்து ரிமைனிங் திருப்பி அதை ரிவைஸ் பண்ணலாம். மிச்சம் ஒரு 2 days அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2 days வந்து ஒரு ஃபஸ்ட் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க, அதாவது ஃபஸ்ட் ரிவிஷன். அண்ட் மிச்சம் இருக்கிற 2 days செகண்ட் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு கிளான்ஸ் ஒரு கண்ணில் மட்டும் பார்த்துருக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பசில்ஸ்க்கு 1 hour அண்ட் டிஐக்கு 1 hour அண்ட் இங்கிலீஷ்க்கு 1 hour கண்டிப்பாக கொடுத்தா தான் அந்த டச்லேயே இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டைமிங்கை நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க. இப்போ உட்காந்துட்டு நிறைய சோர்ஸஸ் எடுத்து படிக்கிறது பெனிஃபிட்டாக இருக்காது. ஸோ ப்ராப்பராக டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.